குட் மார்னிங். இவ்வளோ காலையில் நம்ம எங்கே வந்துட்டோம்னா இந்த பனியில் ஆல்மோஸ்ட் 19 டிகிரி. ஆமாம், 19 டிகிரி. இந்த பனியில் நம்ம எங்கே வந்துருக்கணும்? சைக்கிள் ஓட்டுறாங்க. ஆமாங்க, இந்த சைக்கிள் ஓட்டுங்க ஒரு ஸ்பெஷலான இடம். அந்த இடத்துக்கு தான் வந்துடுறோம். மணி கரெக்டாக 6 ஆகுது. 6 மணிக்கே பார்த்தீங்களா, இன்னைக்கு வீக்கெண்டு, சாட்டர்டே. எல்லாம் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எல்லாம் காலையில் வந்து இங்கே வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க. இது ஸ்பெஷல். எங்கே சைக்கிள் ஓட்ட வராங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குங்க. ஒரு ட்ராக் இருக்குது, சோலார் ட்ராக்குன்னு. லொக்கேஷன் பாருங்க கைஸ். நான் வர வழி எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன். அங்கே போகலாம், போய் சைக்கிள் ஓட்டுமா. இங்கே சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம ஒரு ஆப், அந்த ஸ்மார்ட் பைக்குன்னு ஒரு ஆப் இருக்கா, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற சைக்கிளை ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பார்க்கவே எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க இடத்த. சூப்பராக இருக்குல்ல. மார்னிங் டைமில் இங்கெல்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். பாருங்கள், லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. இங்கே எவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. ஹைதராபாத் HMDA அவங்களோட ப்ராப்பர்ட்டி அது. பட் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது அவுட்டரில், சிட்டிக்கு அவுட்டர் ரிங் ரோடு போகும். இந்த இதான் எனக்கு முன்னாடி இருக்கிற ரோடெலாம் பெங்களூர் போகிற ஹைவே தெரியுதா பின்னாடி, அதான் பெங்களூர் போகிற ஹைவே. எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனகரம்கூடான்னு சொல்லுவாங்க இங்கிட்டு. இதுதான் அவுட்டர் ரிங் ரோடு, பெங்களூர் ஹைவே. இதான் இங்கிட்டு போகிறது. ஓகே, வாங்க போய் நம்ம சைக்கிள் ரெண்டு எடுப்போம். ரெண்டு எடுத்துகிட்டு இங்கே வந்து சைக்கிள் வந்து 1 ஹவருக்கு 50 ருபீஸ். பைக் எடுத்தால், பேட்ரி பைக் எடுத்தால் 1 ஹவருக்கு 80 ருபீஸ். நம்ம எது எடுக்கலாம்? வாங்க பார்க்கலாம். ஏதாவது எடுப்போம். நம்ம இன்னைக்கு வந்து சைக்கிள் எடுக்க போகிறோம் கைஸ். எவருக்கு நம்ம குதிரை இதை ரெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கேனர் இல்லைன்னா அந்த நம்பர் போட்டால் வந்துடும். 10182. Get right. Hello. Smart bike wants to turn on Bluetooth. Hello. இவர் தான் நம்ம ஹீரோ இன்னைக்கு. இவர் தான் இன்னைக்கு வச்சு விளையாட போகிறோம். ஸ்மார்ட் பைக் ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்தாச்சு. பட் மினிமம் பேலன்ஸ் கேட்குறேன். 1 ஹவருக்கு 88. பட் சூப்பராக தான் இருக்குது. நான் ஒரு சின்ன டிரைவ் போனேன், உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ ரியல் டிரைவ் போகலாமா? இதுதாங்க சார் நான் சொன்ன அந்த சோலார் ட்ராக். இதான் நம்ம சொன்ன சோலார் ட்ராக். இதுதான் ஓட்டு போவாங்க. நம்ம செல்லப்பட்டி இந்த இருக்காரு, நம்ம இங்கே போவோம். இப்படி போயிட்டு வருவோம். சீட் அமைஞ்சிச்சு, கீழே இறங்கிச்சு. லைட் பண்ணுறது சொல்லலாமா? ஆனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கேஸ் போக வேண்டியது இருக்கு. நானும் பார்த்தேன். Oh my god. ஒன் டைம் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல, ஜஸ்ட் வச்சா அப்படியே பூவோட போகுது. அப்படியே பூவோட போகுது காய்ஸ். எலக்ட்ரிக் பைக் எடுத்துக்கோம். பெடல் பண்ணவே தேவையில்லை. அப்படியே ஒரு பெடல் பண்ணா போதும், அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். 1 ஹவர் நீங்க அப்படியே போகலாம். இதுல பேட்டரி கான்செப்ட் 27 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகலான்னு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஐஃபோன் தேவையில்லை. பட் இந்த மாதிரி சும்மா டைம் பாஸ் பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் பைக் எடுத்துவாங்க. ரொம்ப சைக்கிளிங் பண்ணீங்கன்னா நீங்க நார்மல் சைக்கிள் கொஞ்சம் எடுப்பாங்க, அதான் பெட்டர். இது சும்மா டைம் பாஸ் வர்றவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே ஒரு இருக்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஏர் சூப்பரா இருக்கு. கடலே பண்ண தேவையில்லை, அப்படியே போக வேண்டி.
பெங்களூர் ஹைவே. வீக்கெண்ட் டைம்லாம் வந்தா ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்துருங்க, வந்து அப்படியே வைப் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கு. நம்ம அப்படியே போகிறோம் வாங்க. இந்த சோலா ட்ராக்கு வீட்டு கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்கு. இதெல்லாம் இதுதான் பெங்களூர் ஹைவே. அப்படியே போது பாருங்க. பரவாயில்ல கைஸ், இங்கே ரொம்ப பேர் வராங்க. நான் கூட இது 24x7 அக்சஸ். ஸோ இந்த குளூரில் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சி வந்தேன். ஆனால் ரொம்ப பேர் இருக்காங்க. கிரேட். இப்போ சோலார் ட்ராக்கோட கொஞ்சம் வெளில வந்துட்டோம். அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த சைடு பெங்களூர் ஹைவே சுற்றியே பில்டிங்கு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஏரு, சூப்பராக இருக்குது இந்த வைப்பு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தால் செம்ம ஃபன்னாக இருக்கும். சோலா வந்தால் ஓகே, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இன்னும் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்கும், சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருப்பீங்கல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அதே வைப் கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னா. அதுவும் மார்னிங் டைம். இது 24x7 ஆக்சஸ். ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மார்னிங் வந்தால் ஃப்ரெஷ் ஏரு அந்த மாதிரியா உங்களுக்கு வைப் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஏன் நீங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் இங்கே கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணல. உண்மையிலே சூப்பராக இருக்கும். மார்னிங் டைம் வாங்க, இந்த ஃப்ரெஷ் ஏரு, அப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் ஹைவேஸில் ஒரு கார்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நடுவில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படியே போகலாம். சோலோ வந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு. பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைல ஸ்கூல் போயிருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, அந்த மெமரிஸ் கிடைக்கும். எனக்கு இப்போ அப்படி தோணுது. பட் இல்லை, அவங்க அவங்க நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. பட் நல்லா இருக்கு உண்மையிலே இந்த வைப். ஃபர்ஸ்ட் டைம் நானும் இங்கே வரேன். ரொம்ப வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சோலார் ட்ராக் இருக்குன்னு. இது ஆக்சுவலி இந்தியாவிலே பெரிய ட்ராக் சோலார் ட்ராக். ஆல்மோஸ்ட் 23 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த இதோட லென்த்து. ரொம்ப பெருசு. இந்தியாவிலே இது ஒண்ணுதான் இருக்கு சோலார் ட்ராக். இது ஒண்ணுதான் இருக்கான்னு தெரியல, பட் இதோட பெருசு எதுவும் இல்லை. இதான் பெருசு இந்தியாவில். அதுக்கு கவர்மெண்ட் பராமரிக்கிறாங்க எவ்வளவு நீட்டா. இது ரொம்ப சூப்பர். ரைடு முடிச்சாச்சு. 1 hour ஆகலை, 40 minutes என்னமோ ஆயிடுச்சு. போதும். ஓ, சிங்கிளாக இருக்கிறதுனால போர் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வருவோம், ஃபன் பண்ணுவோம். இப்போது விடைய பெறுவோம். சைக்கிள் கொடுத்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. 80 சார்ஜ் பண்ணுறாங்களா இல்லை அது கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. கொடுக்கும்போது தான் செக் பண்ணணும். பட் ரெக்கமெண்டட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். வீக்கெண்ட் ஆச்சுன்னா இங்கே வரலாம் கைஸ். வரும். அதுவும் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு 6 o'clock இங்கே வர மாதிரி வந்து கிளம்பி வந்துடுங்க. அப்போ தான் டிராஃபிக் இல்லாமல் நீட்டாக வருவீங்க. டிராஃபிக்கில் மாட்டிட்டு அந்த டென்ஷனில் இங்கே வந்தீங்கன்னா அப்புறம் இங்கே மூடு நல்லா இருக்காது, கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால் ரெக்கமெண்டட். மார்னிங் டைம் அங்கே சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நேச்சர் காற்று எல்லாம் செமையாக இருக்குது. அது மாதிரி சைக்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே ஓன் சைக்கிள் கூட எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டர் சைக்கிள் மட்டும் இல்லை, ஓன் சைக்கிள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நாட் ஓன்லி சைக்கிளிங், நீங்கள் ஜாகிங் பண்ணலாம், ரன்னிங் போகலாம், என்ன வேணால் பண்ணலாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. ஆனால் கிளைமேட் அப்படியே சூப்பராக இருக்குமா. இப்போ தான் ஆள் ஒவ்வொன்றா வராங்க எல்லாரும். 6:30 6:20 இங்கே வந்துட்டோம். வந்துட்டு ஆல்மோஸ்ட் 40 minutes ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்போ தான் டிராஃபிக் எல்லாம் போயிடும். நம்ம இங்கேருந்து வீட்டு ரொம்ப தூரம், 15 கிலோமீட்டர் போகணும். அதனால் இப்போ கிளம்பா தான் கரெக்டாக இருக்கும், டிராஃபிக்கில் மாட்டாமல். பார்ப்போம் சைக்கிளை விடும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு
நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுங்க எனக்கு.